அவங்களை ஸ்ட்ராங் பண்ணுது, அவங்களை ஸ்டெடியா வைக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்ன அந்த மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் தான் ரசூலுல்லாஹ் வலுப்படுத்தினது. அல்லாஹ் சொல்றான், வஷிஃபாஉன் லிமா ஃபி சுதூர், உங்கள உள்ளத்துல வர்ற நோய்க்கு இந்த மார்க்கத்துல ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறோம். ரசூலோட வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனையை பாருங்க, வறுமை. நம்ம யாருமே சந்திச்சிடாத வறுமையை ரசூலா சந்திச்சாங்க. வீட்டுக்கு போய் ரசூலா என்ன கேட்பாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஹல் இந்தக்கும் ஷையுன், ஏதாச்சும் வீட்டில் சாப்பிட இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கு யாராச்சும் இந்த மாதிரி ஒரு வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களா? ஒரு நேர சாப்பாடு ஏதாவது இருக்கிறான்னு வீட்டுல போய் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்கன்னு சொன்னா எவ்வளோ ஒரு வறுமை. அந்த வறுமையே போதும் ரசூலுல்லாஹ் ஒரு மனநோயாளியா மாத்தி ஒரு இடத்துல கொண்டு போய் ரசூலுல்லாஹ் கூனி குறுகி அப்படியே சமூகத்துல இருந்து தூரமா போயிடுவாங்க. ஆனா அப்படி போகையில் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த பணியை ரசூலுல்லாஹ் சரியாக செஞ்சுக்கிட்டு போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரே ஒரு பாய், அதைத்தான் ரசூலுல்லாஹ் பகலையில விரிச்சு உட்காருவாங்க, இரவையில வீட்டு வாசல்ல தொங்க விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட வறுமடி சும்மா யோசிச்சு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களோட வீட்டுல தொழுதுகிட்டு இருப்பாங்க, வெளியால போறவங்க பார்த்துட்டு போவாங்க ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட வீட்டு சுவர் அவ்வளவு பணிவு. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அதாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலம், ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வீட்டுக்கு நான் போனேன். அப்படியே என் கையை நான் உயர்த்தி பார்த்தேன், அந்த வீட்டினுடைய முகடு அது என் கையில அப்படியே பட்டுது அப்படிங்கிறாங்க. அவ்வளவு பணிவு ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வீடு. ஒரு சின்ன அறைக்குள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது சுஜூது செஞ்சாங்கன்னு சொன்னா என்னோட காலில் தான் ரசூலுல்லாஹோட தலை படும். அவ்வளோ சின்ன ஒரு அறை. ஒருத்தர் தொழுதா இன்னொருத்தர் சுஜூது செய்ய முடியாதுன்னு சொன்னா எவ்வளவு சின்ன அறைன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பிரச்சனைக்குள்ள அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளை போதாது ஒருத்தனை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறதுக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் மன அழுத்தத்துக்கு உள்ளாக இல்லையே. என்ன காரணம்? ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பின்னால இருந்து அவங்களை வலுப்படுத்திக்கிட்டு இருக்கு. அது என்ன? அது எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்களும் ஃபாலோ பண்றோம். இன்னைக்கு உலகத்துல ஒருத்தன் பிசினஸ்ல திடீர்னு மேல வந்துட்டான்னு சொன்னா நம்ம தேடுறோம், எப்படிடா இவன் மேல வந்தான், இப்படி இவனால முடிஞ்சிரு, நேத்து வரைக்கும் இன்னொருத்தன்ட்ட வாங்கி தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், இவ்வளவு வேகமா இவன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி மறுபக்கம் போய் செக் பண்ணுவோம், எப்படி மேல வந்தான் அப்படின்னு பார்ப்போம். ரசூலுல்லாஹ் இவ்வளவு பிரச்சனைக்கு பின்னாலையும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்கன்னு சொன்னா இவங்களை எது வலுப்படுத்துச்சு, எப்படி இவங்களால முடிஞ்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ், எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட ரசூலுல்லாஹ் தளர்ந்து போக இல்லை, ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? அதாவது ஒரு வாப்பாவா இருந்து சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, சொந்த பிள்ளைய கொண்டு போய் தன்னுடைய கரத்தால மண்ணுக்குள்ள வச்சு மூட்டுறாங்க. இதை எந்த வாப்பாவுக்கு தாங்க இயலும்? அதுவே போதும், அந்த தந்தை சமூகத்திலே இருந்து ஒதுங்கிறதுக்கு தூரமா போயிடுவார். அதுக்கு பிறகு அவர் தன்னோட வீட்டையும் ஒழுங்கா பார்க்க மாட்டார், தன்னையும் பார்க்க மாட்டார், சமூகத்தை எங்க பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் தனக்கு பிறந்த குழந்தைக்கு இப்ராஹிம்னு பேர் வைக்கிறாங்க. என்னத்துக்கு தெரியுமா? நாளைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த ஒரு தௌஹீதுடைய புரட்சியை இந்த மண்ணுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த குழந்தை பால் குடிக்கிற பருவத்திலேயே இந்த உலகத்தை விட்டு போகுது. ரசூலுல்லாஹ் கையால் சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ராஹிம்ங்கிற குழந்தை மரணிக்கு. ரசூலுல்லாஹோட கண்கள் கண்ணீர் வடிக்கு. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களுமா அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. எவ்வளோ ஒரு பிரிவு. சொந்த மகன் மரணிச்சு போகிறான். பிரச்சனை, மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறதுக்கு இதுவே போதும். அன்றைக்கு தான் ரசூலுல்லாஹ் ஜனாசாவை அடக்கிட்டு வர்றாங்க. வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. மக்கள் ஒரு வார்த்தை பேசுகிறாங்க. என்ன தெரியுமா? அன்றைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது. ரசூலுல்லாஹோட பிள்ளையுடைய மரணத்துக்கு தான் அந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் கேட்டதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அடுத்த கட்டம் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவசரமாக மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுறாங்க. இன்றைக்கு தான் புள்ள மரணிச்சிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு வாப்பாவுக்கு சமூகம் கதைக்கிறது காதில் விழுமா? மக்கள் பேசுறது காதில் கேட்குமா? இவ்வளோ அமைதியாக உட்கார்ந்து இருப்பார். ஏதோ சிந்தனையில் இருக்க மாட்டாது, எதையோ இழந்த மாதிரி அவரோட வாழ்க்கை போகாது. அவ்வளோ பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை சந்திச்சுட்டு மக்கள் தௌஹீதுக்கு எதிரான ஒரு வார்த்தையை பேசுறாங்க, ஷிர்கான வார்த்தை பேசுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பின்னால எல்லாரையும் ஒன்று சேர்த்து ரசூலுல்லாஹ் அட்வைஸ் பண்றாங்க, அப்படி சொல்லாதீங்க. சூரிய கிரகணம் சந்திர கிரகம் அல்லாட அத்தாட்சி. யாருடைய பிறப்புக்காகவும்
மரணத்துக்காகவும் நடக்கிறது இல்லை. அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா தொழுகையை நிலைநாட்டுங்க அப்படிங்கிறாங்க. நான் கேட்கிறேன், சமூகம் பேசுற இந்த வார்த்தைகள் ரசூலோட காதுல விழுகுதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் மன அழுத்தத்துல இல்லை, அவங்களோட பணி சரியா நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த மகள் ருக்கையா மரணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பத்ர் களத்துக்கு போகணும், படைகள் தயார்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. வீட்டுக்கு வர்றாங்க, சொந்த மகள் தான் பெத்தெடுத்த புள்ள மரணப்படுக்கையில கிடக்கிறான். எப்படி பிரச்சனை? நான் கேட்கிறேன், வாழ்க்கையில பிரச்சனை தானே மன அழுத்தத்துக்கு காரணம். என்ன சொல்றாங்க? ஆரம்பிச்ச பிசினஸ் லொஸ்ட் ஆகிட்டுங்கிறாங்க, வீடு எரிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க, மனைவி மௌத்தாகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதான பிரச்சனை, இதான மன அழுத்தம். அதுக்கு பிறகு ஒரு வாப்பாவை பார்க்க இயலாது. இந்த பிரச்சனைக்கு உள்ளாகினதுக்கு பிறகு அவர் ஓரமா ஒதுங்கிடுவார். ரசூலுடைய வாழ்க்கையில உண்டாகின பிரச்சனை எல்லாம் பார்த்தோம்னா எப்படி இவரால அத்துணை பிரச்சனைக்கும் பின்னால நிற்க முடிஞ்சுது? கேட்கும் பொழுது ஒண்ணு மட்டும் புரியுது, இவரை ஏதோ ஒரு விஷயம் வழிநடத்திக்கிட்டு இருந்து இருக்குது. அது எங்களுக்கு தேவை. மன அழுத்தத்தை நீக்கிற ஒரே மருந்து இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்கு. தன்னோட சொந்த மகள் ருக்கையா மரணத்துல இருக்கிறார். ரசூலுல்லாஹ் பத்ர் களம் வரைக்கும் போகணும், படைகள் தயார்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. வந்து பார்க்கிறாங்க, பிள்ளை மரண தருவாயில இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஒரு வாப்பாவோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? ஆனா யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் தான் தலைமை தாங்கி போகணும், அவங்க தான் அந்த படியை வழிநடத்திக்கிட்டு போகணும். தன்னுடைய மருமகன் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வளைச்சி சொல்றாங்க, உங்களோட மனைவி ருக்கையாவை பார்த்து கொள்ளுங்க, நீங்க யுத்தத்துக்கு வராதீங்க, வாப்பாவாகிய நான் போயிட்டு வர்றேங்கிறாங்க. சொந்த மகள் மரண படுக்கையில் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் யுத்த களத்தை நோக்கி போறாங்க. பத்ர் களம், அதாவது உலக வரலாற்றிலேயே முஸ்லிம்கள் பல பேர் இஸ்லாத்துக்குள்ள வர்றதுக்கு மிக முக்கியமான யுத்த களம் பத்ர் களம். அங்க போய் ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல அப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, மகள் என்ன ஆச்சிரோ, மரண தருவாயில விட்டுட்டு வந்தோமே, என்ன நடந்துரோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு சிந்தனை தருமாட்டத்துல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்தா என்ன ஆகியிருக்கும் அந்த யுத்த களம்? அப்படி ஒண்ணுமே ஆகல. யுத்த களத்துல தலைமை தாங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, படைகளை வழி நடத்துறாங்க, யாரு முன்னால போகணும், யாரு பின்னால வரணும், எல்லாம் சரியா நடக்குது. அந்த யுத்த களம் வெற்றியும் கிடைக்குது, வெற்றி கொள்றாங்க. அன்றைக்கு தான் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் நிறைய பேர் இஸ்லாத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை மேலோங்குது, இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் பத்ர் களத்தை முடிச்சுட்டு திரும்பி வர்றாங்க. தன்னுடைய அன்பு மகள் ருக்கையா மரணிச்சிட்டாங்கிற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சு. அப்ப எந்த நிலையில ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போய்க்கிறாங்க அதை யோசிச்சு பாருங்க. மன அழுத்தம் வந்துடா? இல்லை. அப்ப என்ன காரணம்? இவங்களால மன அழுத்தம் இல்லாம வாழ முடிச்சு. இவர் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்றாருண்டா உலகமே கை கட்டி கேட்கும். அது என்னப்பா வழி எங்களுக்கு சொல்லுங்க, அது எப்படி உங்களால மட்டும் முடிஞ்சிரு? சொந்த 6 பிள்ளைகள் உயிரோட வாழும் பொழுதே கபருக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு ஒரு வாப்பாவால தன்னுடைய பணியை கணக்கச்சிரமா செய்ய முடிஞ்சது, ஒரு நுனியளவு கூட மிஸ்டேக் இல்லாம பண்ண முடிஞ்சிருன்னு சொன்னா அது எப்படி உங்களால முடிஞ்சிரு? எங்களுக்கு சொல்லித்தாங்க, மன அழுத்தம் இல்லாம நாங்களும் வாழணும். சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கம் தான் வழிபடுத்துச்சு. இப்ப வாங்க, அது என்ன மன அழுத்தம் இல்லாததுக்கான ஒரே வழி இந்த மார்க்கத்துக்குள்ள இருக்கிறே? அது என்ன? மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை, அதாவது உண்மையான கண்ணோட்டத்தில் அல்ல பார்க்க சொல்றான். சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பஸ்ஸில் நீங்கள் போக போறீங்க. அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறும் பொழுதே அந்த பஸ்ஸில் உள்ள முக்கியமான ஒருத்தர் சொல்றாரு, இந்த பஸ்ஸில் நீங்கள் போகிறது பிரச்சனை இல்லைம்மா, ஆனால் நீங்கள் போகும்பொழுது இந்த பஸ் ரிப்பேர் ஆகும், டேமேஜ் ஆகும், திரும்ப போவோம், திரும்ப டேமேஜ் ஆகும், நின்று தான் அந்த பஸ் போகும் அப்படிங்கிறாரு. நீங்கள் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த பஸ்ஸில் ஏறுறீங்க. இப்போ பஸ்ஸு புறப்பட ஆரம்பிக்கிறேன். இப்போ போய்கிட்டு இருந்த பஸ் திடீர்னு நின்றுட்டு, இப்போ பஸ்ஸுக்குள்ள ஏறின நீங்க பதறி போக மாட்டீங்க. என்னப்பா பஸ் நின்றுட்டு என்ன ஆகும்? ஏன்னா தெரியும் அது நிற்கும், திரும்ப போகும். சும்மா இருப்பீங்க, பிரச்சனை இல்லை. அது திரும்ப ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிக்கிறீங்க, திரும்ப நிற்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை என்ன சொல்றான் தெரியுமா? வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப். இந்த உலகத்துக்கு நீங்க போறீங்களா, நாங்க உங்களை சோதிப்போம் அப்படிங்கிறான். எல்லாரும் இந்த உலகத்தை வேற ஒரு கண் கொண்டு பார்க்கும் பொழுது இஸ்லாம் இந்த உலகத்தை உண்மையான கண் கொண்டு பார்க்க சொல்லுது. உள்ளதை உள்ளபடி புரிய வைக்க. அப்படி புரிஞ்சிட்டோம்னு வைங்க, மன அழுத்தம் இல்லாம வாழலாம். உலகம் தானே தெரியும், பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகளுக்கு பின்னால பிரச்சனைகள் வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வலனபுலுவன்னக்கும், நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிச்சுக்கிட்டே இருப்போம்ங்கிறான். அப்ப என்ன புரியணும்? இந்த உலகம்ங்கிறது பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க ஒரு பிரச்சனை இருந்து வெளியே வந்துட்டீங்களா, அன்றைக்கு தான் உங்களோட பிள்ளைய ஐசியூல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்திருப்பீங்க, ஒரு ஆக்சிடென்ட் சந்திச்சிருவீங்க.
திடீரென்று பொருளாதாரத்துல மேல இருந்த நீங்க கீழே போயிருவீங்க. பிரச்சனைகள் வரதான் செய்யும். அல்லாஹ் ஆல்ரெடி சொல்லிட்டான், இந்த உலகத்துல வாழும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகளை தந்துக்கிட்டு தான் இருப்போம். அல்லாஹ் சோதிக்கிறான். அப்ப என்ன நம்ம புரியணும்னு கேட்டா, இந்த உலகத்தை பத்தி இஸ்லாம் மிக அழகா சொல்லி தருது. அதாவது ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இது ஏமாத்திரும் அப்படிங்கிறது. இந்த உலக வாழ்க்கை ஏமாத்திரும். இந்த உலக வாழ்க்கை ஒரு விளையாட்டு பொருள், கேம் அப்படிங்கிறது. ஒரு பிளே கிரவுண்ட் தான் இந்த உலக வாழ்க்கை. அதாவது சாதாரணமா ஒரு சின்ன பிள்ளை கடைக்கு போச்சிருந்தா ஒரு டொய்ஸ் வாங்கும். அந்த டொய்ஸ் தான் அன்றைக்கு அந்த பிள்ளைக்கு உலகம். அந்த டொய்ஸை பார்த்து என்ன அழகா இருக்குது, பாப்பா இதை உடைச்சு பார்க்கலாமா, இதை பக்கத்தை பிச்சு பார்த்துருவோமா, அந்த பிள்ளை கேட்கும். ஏன்னா அந்த டொய்ஸ் தான் அந்த பிள்ளைக்கு அன்றைக்கு உலகம். இப்ப அந்த பிள்ளை அதை பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளும். அதை வீடு கொண்டு போய் சேர்ற வரைக்கும் ரொம்ப பக்குவமா பார்த்துக்கொள்ளும். வீட்டுக்கு போய் அந்த டொய்ஸை வச்சு விளையாடுறது பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு சுகம், சந்தோஷம். அதை பக்குவமா பார்த்து தொடச்சி அதை சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கிழமை போயிட்டா, எங்கம்மா அந்த டாய்ஸ், அது உடஞ்சிட்டு வாப்பா, அது முடிச்சு. இப்போ அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆகிடும். இப்போ அது வேணாம். ஏன், இன்னொன்று அடுத்தது. அல்லாஹ் சொல்றான், இந்த உலக வாழ்க்கை அப்படியானது தான் அப்படிங்கிறான். விளையாட்டுங்கிறான்ல அந்த உலக வாழ்க்கை. அப்போ நம்ம என்ன புரியணும்னு கேட்டால், இந்த உலகத்தில் வந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். சரி, பிரச்சனைகள் வரும், பிரச்சனை இல்லை, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்க நான் சொல்கிறேன். சாதாரணமாக நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ மஞ்ச கோட்டில் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, ரோட்டில் மாறுறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், வாகனத்தை நிறுத்தணும். நிறுத்தத்தான் வேணும். ஏன்னா அவங்க மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் நெப்பாட்டணும் வாகனத்தை. நின்று எல்லாரும் மாறி முடிஞ்சதுக்கு பிறகு தான் நீங்கள் போவீங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கீங்க, டிராஃபிக் உங்களை நெப்பாட்டுறான், போலீஸ் நெப்பாட்டுறாங்க. அங்கே நீங்கள் லைசன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் காட்டணும். இப்போ நீங்கள் பயணத்தை தொடரணும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து ஏன் ஒரு யோசனையாக இருக்கிறீங்கன்னு கேட்டால், இல்லை நான் பயணம் போகும்பொழுது இடையில போலீஸ் எங்களை டெப்பாட்டிட்டாங்க, அதுதான் கவலையாக இருக்குது. மஞ்சள் கோட்டில் நாங்கள் நின்றுட்டு போனோம், அதுதான் கவலையாக இருக்குது. சொல்ல மாட்டோம். ஏன், அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். நான் போனால் எனக்கு நடக்கும், அவன் போனால் அவனுக்கு நடக்கும், உலகத்தில் எல்லாருக்கும் நடக்கும். அது ஒரு பிரச்சனையே இல்லை. கவர்மெண்ட் நமக்கு மேலே ஒரு சக்தி இருந்துக்கிட்டு இருக்குது, அது செஞ்சுக்கிட்டு இருக்குது. நிறைய திடீர்னு சொல்லுவாங்க, அன்றைக்கி கடையெல்லாம் மூடுங்கன்றுவாங்க. மூடிட்டு வீட்டுக்கு தான் வரணும். ஒரு நாள் கடையை திடீர்னு அடைச்சிட்டோடு வைங்க, ஏதோ ஒரு பிரச்சனையால கடையை, நம்ம கடையை மட்டும் மூடிட்டோம், மற்ற எல்லாம் கடையை திறந்துக்கலாம், நம்ம மட்டும் மூடிட்டோம். கடையில வந்து லொக்குக்கு சாவி தொலைஞ்சிச்சு, ஏதோ ஒரு காரணம் கடையை மூடிட்டு வந்துட்டோம். அன்றைக்கு நாள் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சமா இருக்கு. ஏன், கடையை மூடிட்டோம் இல்லையா, அதான் பிரச்சனை. கவர்மெண்ட் சொல்லுது எல்லாரும் கடையை மூடுங்க, பிரச்சனையே இல்லை, வீட்டுக்கு வந்து சும்மா இருப்பான். என்னப்பா, அது ஒன்றும் இல்லை, எல்லாரும் மூடிட்டாங்க, நாங்களும் மூடிட்டோம். யார் சொன்னது? கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ், கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி இருந்து நம்ம இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது பிரச்சனையாக தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு மேலே இருக்கிறான். அவன் சர்வ வல்லமை மிக்கவன். ஒரு பிரச்சனையை நமக்கு தர்றானா, யாரும் தர இல்லை, அல்லாஹ் தர்றான், சக்தி உள்ளவன் தர்றான். அப்படின்னு நினைச்சு பாருங்க, பிரச்சனை பெருசா தெரியாது. என்னப்பா நடந்துரு, ஆக்சிடென்ட் ஆகிட்டு, யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, முடிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் பேராற்றல் உள்ளவன். அல்லாஹ்வுடைய ஆற்றலை பத்தி தெரியுமா? மிக பயங்கரமான படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த கேலக்சியை அவன் ஆற்றல், இந்த கேலக்சியை பார்த்தாலே புரிஞ்சிடும் அல்லாஹ் எவ்வளோ பெரிய பேராற்றல் உள்ளவன். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு சக்தியாளன்ட்ட இருந்து நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா, அந்த பிரச்சனையை நம்ம சிம்பிளா கடந்து போயிடலாம். நம்ம என்ன புரியணும்னு கேட்டா, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படின்னு நம்ம விளங்கிடணும். அடுத்து வாங்க, இன்னொரு விஷயமும் நம்ம புரியணும் அதோட சேர்த்து. அது என்னன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து பேரறிவாளன், அறிவு நொலேஜ் உள்ளவன். இன்றைக்கு கவர்மெண்ட் சட்டம் போடுறாங்க, அது நொலேஜ் ரீதியான சட்டமா இல்லையான்னு தெரியாது. அல்லாஹ் ஒரு பிரச்சனையை தர்றான்னு சொன்னா அவன் நொலேஜ் உள்ளவன், சும்மா தர இல்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அவ்வளவுதான். உதாரணமா, அந்த போனை நம்ம ரிப்பேரிங் செய்ய கொண்டு போறோம். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்ம பத்திரமா தொடச்சி பக்குவமா கவர் போட்டு பாதுகாத்த போனே அப்படியே கீழே போட்டு கலட்டுவான், பார்ட்ஸ் ஆக்கிடுவான். அப்படியே கொண்டு வந்து ஒரு பார்ட்ஸை வேற அடுப்பான், அதை எடுத்து மாற்றுவான், அப்படி செய்வான், இப்படி செய்வான். நம்ம பக்குவமாக கையாண்ட ஃபோனு அவன் போட்டு அதை வெட்டி அதில் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவான். நம்ம கையை கட்டி பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன், தெரிஞ்சவன் ஏதோ பண்ணுறான், நல்லதுக்கு தான் செய்கிறான், அதான் நம்ம ஃபோனை கொடுத்திருக்கிறோம், பண்ணு, பிரச்சனை இல்லை. டிவி அப்படியே வச்சிருப்போம், அவன் கொண்டு வந்து பார்ட்ஸ் ஆக்கிடுவான் கடையில் கொடுத்தா. ஏன், அது ரிப்பேர் பண்ணுறான். அழகா நம்ம சொல்லுவான், ரிப்பேரிங் நடந்துக்கிட்டு இருக்குது, பிரச்சனையே இல்லை. காலை கையையே வெட்டுறானே, பாப்பாவை கொண்டு போய் பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கு முன்னுக்கு கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சைன் வச்சு கொடுக்குறாங்களே, என்ன காரணம்? வெட்ட போகிறான். யாராச்சும் வந்து கத்தியை கொண்டு நம்ம வெட்டினா சும்மா இருப்போமா? எதிர்க்க மாட்டோம்.
ஆனா டாக்டர் அப்படி வெட்டுறான், பிரச்சனையில வெட்டுங்கிறோம். ஏன்? அவனுக்கு தெரியுது ஏதோ ஒன்று நடக்க போகுது, நல்லதுக்கு தான் வெட்டுறான். எதுக்கு வெட்டுறான்? காலை நல்லதுக்கு வெட்டுறான், பிரச்சனையில வெட்டுங்க அப்படின்னு சும்மா இருப்பு. இங்கத்தான் நம்ம ஒரு விஷயத்தை புரியணும். பிரச்சனையா நமக்கு தெரிய இல்லையே, அவன் செய்யறது ஏதோ ஒரு காரணம் இருக்குது. வாழ்க்கையில நமக்கு பிரச்சனையா? பொருளாதாரத்துல கீழே போயிட்டோமா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. பேராற்றல் உள்ளவன் ஏற்படுத்தி இருக்கிறான், அவன் பேரறிவாளன், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு பின்னால ஏதோ ஒன்று இருக்கும், பிரச்சனையே இல்லை. ஹுதைபியா உடன்படிக்கை, ரசூல்லா போய் நிக்கிறாங்க, உடன்படிக்கை நடக்குது. யோசிச்சு பாருங்க, எப்படியெல்லாம் அந்த ஒப்பந்தம் போடுறாங்கன்னு பாருங்க. இந்த வருஷம் நீங்க வரக்கூடாது, அடுத்த வருஷம் தான் நீங்க வரணும். யாராச்சும் மக்காவில இருந்து வந்துட்டாங்கன்னா திரும்பி மக்காவுக்கு அனுப்பிடணும். கடிதத்தை எழுத ரசூல்லா போறாங்க. அதாவது ரசூலுல்லாங்கிற பேர் போடக்கூடாது, அப்துல்லாட மகன் முகமதுன்னு தான் பேர் போடணும். நாங்க ரசூல்லாண்டி ஏற்கல. ஒப்பந்தத்தை நீங்க முழுசா சும்மா எடுத்து வச்சு பாருங்க, எல்லாமே காஃபிர்களுக்கு சார்பா தான் இருக்கு ஒப்பந்தம் முழுக்க. உமர் பின் ஹத்தாப் எழுந்து நின்று அப்படி குலுக்கி கேட்கிறாங்க, யார் ரசூலா நம்ம சத்தியத்துல இருக்கிறோமா இல்லையா? காஃபிர்களுக்கு அடிபணிஞ்சு போறோம், சத்தியத்துல இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அபூபக்கர் சித்திகளை உழுப்பி கேட்கிறாங்க. ரசூல்லா பொறுமையா இருக்கிறாங்க. ஒப்பந்தம் போட்டு முடிக்கப்படுவது எல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, மகத்தான வெற்றியை நாம் உங்களுக்கு தந்து விட்டோம் அப்படிங்கிறான். என்ன வெற்றியா? ஒப்பந்தத்தை பார்த்தா எல்லாம் அங்கடு சைடு இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, தெளிவான வெற்றி அப்படிங்கிறான். 2 ஆண்டுகள் இஸ்லாம் பெரும் சாம்ராஜ்யமா வளர்ச்சிக்கானது. ஃபத்ஹு மக்கா, எந்த இடத்தை நோக்கி ரசூலா போகும்போது திருப்பி அனுப்பப்பட்டாங்களோ அந்த இடமே முஸ்லிம்களோட ஆளுகைக்கு கீழே வருவார். அப்ப என்ன புரியணும்? ஒரு விஷயம் நடக்குன்னு சொன்னா அல்லாஹ்ட ஏற்பாடு, அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான். பிரச்சனையே இல்லை. யோசிச்சு பாருங்க, சும்மா சிந்திச்சு பாருங்களேன். நீங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு பட்டியல் போடுங்க. அவ்வளவு பிரச்சனைக்கு பின்னால் நீங்க என்ன நினைக்கணும் தெரியுமா? இது அல்லாஹ்ட ஏற்பாடு, அவன் பேரறிவாளன். இன்னொரு விஷயம் புரிஞ்சு கொள்ளுங்க, அவன் நீதியாளன். சும்மா ஏற்படுத்தையில் அல்லாஹ் சொல்றான், ஒரு அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டேங்கிறான். ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹ்வுக்காக நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு பிரச்சனை வருவா? அது பிரச்சனையே இல்லை. அவன் நீதியாளன், அநியாயம் செய்யல, அல்லாஹ் நீதியாளன். அப்ப இந்த சப்ஜெக்ட் நம்ம உள்வாங்கிட்டோன்னு வைங்க, இப்ப நம்மளால எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி போகலாம். மன அழுத்தத்தில இருந்து வெளியே வந்துருவோம். வெளியே வந்த மாதிரி தான். இப்ப இறுதியா நான் ஒன்று சொல்லி முடிச்சுக்கொள்றேன். அதாவது இஸ்லாம் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கைக்கு இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுறது, ஆஹிரா, மறுமை. அதை உறுதியா நம்புங்கிறது. உலக வாழ்க்கை சோதனை அப்படிங்கிறது. இது சோதனை. அல்லாஹ் சொல்றான், அதாவது உங்கள சிலரை விட நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? லியப்லுவக்கும் ஃபீமா ஆத்தாக்கும், அவங்களுக்கு கொடுத்ததை கொண்டு நம்ம டெஸ்ட் எக்ஸாம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். சோதனை. அவன் மேல போய்த்தானா, நம்ம கீழே இருக்கிறோமா? பிரச்சனை இல்லை. அவனுக்கு மேல கொண்டு போய் அல்லாஹ் சோதிக்கிறான், நம்மளை கீழே வச்சு அல்லாஹ் சோதிக்கிறான். அவ்வளவுதான். நம்மகிட்ட அல்லாஹ் என்ன பார்க்கறான் தெரியுமா? பொறுமையா இருக்கிறோமான்னு பார்க்கறான். அவன்கிட்ட அல்லாஹ் என்ன பார்க்கறான் தெரியுமா? அகங்காரம் இல்லாம இருக்கிறான்னு பார்க்கறான். எக்ஸாம். இப்போ உதாரணம், ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டீங்கன்னா ஒரு பேப்பர் தருவாங்க. எல்லாரோட பேப்பர்லையும் முதலாவது கொஸ்டின் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவன் பேப்பர்ல என்ன கொஸ்டினோ அதுதான் எல்லாரோட பேப்பர்லையும் இருக்கும். ஆனா அல்லாட்ட எக்ஸாம் அப்படி இல்லை. அல்லாட்ட அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம். அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான், இவன்ட்டு அல்லாஹ் எடுத்து சோதிப்பான். எல்லாமே சோதனை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நிறைய கொடுத்தான். அப்படி செல்வம். ஜின்கள், ஷைத்தான்கள் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்ததா அல் குர்ஆன்ல சொல்றான். எல்லாமே கிடைச்சிது. அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு பின்னால் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹாதா மின் ஃபவரி ரப்பி, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள். எதுக்கு அல்லாஹ் தந்தான் தெரியுமா? லியப்லுவனி அஷ்குரு அம் தக்ஃபுர், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன்னா மாறு செய்யறேன்னா அல்லாஹ் என்னை டெஸ்ட் பண்றான் அப்படின்றாங்க. அவ்வளோ கிடைச்சதுக்கு பிறகு அவங்க சொன்னது சோதனை, அதை புரிய வைக்கிறாங்க. அதே மாதிரி அல் குர்ஆன் இன்னொருத்தரை பத்தி பேசுற காரூன். அல்லாஹ் சொல்றான், நாங்கள் நிறைய கொடுத்தோம்ங்கிறான். நிறையவே அல்லாஹ் கொடுத்தான். அதாவது எந்த அளவுக்கு அல் குர்ஆன் பேசுது, அவங்க சாவி, அவங்க களஞ்சிய சாலைக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க கொண்டு போற அந்த சாவி இருக்குது இல்லையா, துறப்பு, அதை பல கூட்டம் அப்படி சுமந்துக்கிட்டு போவாங்களாம். அவ்வளவு பாரம் அப்படிங்கிறான் அல்லாஹ். எல்லாத்தையும் கொடுத்தான். வாசல்ல இருந்து அல் குர்ஆன் பேசுது. மக்கள் பேசுவாங்களாம், என்ன மாதிரி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எங்களுக்கும் இந்த மாதிரி தந்திருந்தா என்ன அற்புதமான வாழ்க்கை.
அப்படின்னு பேசுவாங்களாம். சில நல்லடியார்கள் சொல்லுவாங்களாம் காருன்ட்டு, அல்லாஹ் தந்தத்துக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப காரூன் என்ன ரிப்ளை கொடுக்குறான் தெரியுமா? என்ன அல்லாஹ் தந்தது, என்னுடைய அருள், இது எல்லாமே என்னுடைய நாலேஜ் அப்படிங்கிறான். இது இல்மி, என்னுடைய அறிவு அப்படிங்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் பேசுறாங்க. வாழ்க்கையில மேல போய்த்துட்டு, நான் சொன்னதானே இந்த மாதிரி செஞ்சிருந்தா நீயும் மேல வந்திருக்கலாம் தானே, நான் அன்றைக்கே சொன்னதானே அப்படின்னு பேசுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க அவங்களோட திறமையால அவங்களோட ஆற்றலால மேல போனதா. ஆனா அல்லாஹ் தான் அவங்கள உயர்த்தி வச்சிருக்கிறான். காரூனும் அப்படித்தான் பேசுனான். இது என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு அப்படின்னு அல்லாஹ் அப்படி காரூன் பேசுனான். அல்லாஹ் சொல்றான், நாம் அவனை பூமிக்குள்ள சொருகிட்டோம் அப்படிங்கிறான். அவனும் அவன் செல்வங்களும் பூமிக்குள்ள சொருகப்பட்டுட்டு. இப்ப மக்கள் பேசுறாங்க, யபசுத்து ரிஸ்கல் இமையஷாவா யக்திர், அல்லாஹ் நாடினவங்களுக்கு கொடுக்குறான், நாண்டவங்கள்ட்ட அல்லாஹ் எடுத்துடுறான். இப்ப மக்கள் பேசுறாங்க. யோசிச்சு பாருங்க, அல் குர்ஆன் எதுக்கு இந்த 2 உதாரணத்தையும் எடுத்துக்காட்டு தெரியுமா? இந்த உலகத்துல எது கொடுக்கப்பட்டாலும் சோதனை. அப்ப நம்ம அந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம என்ன புரியணும்னு கேட்டா சோதனை. அதுக்கு பின்னால ரிசல்ட் வர ஒரு உலகம் இருக்குது, ஆகிரா மறுமை. இந்த உலகத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் மறுமையில தருவான். ஒரு பிள்ளைய நீங்க இழந்துட்டீங்களா, பிரச்சனையே இல்லை, அல்லாஹ் மறுமையில தருவான். ரசூலுல்லாஹ் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண் வர்றா, ஒரு குழந்தைய கொண்டுகிட்டு வர்றா. யார் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பிரார்த்தனை செய்யலேன் அப்படிங்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எதுக்கு பிரார்த்தனை? யார் ரசூலுல்லாஹ், இந்த குழந்தை நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. 3 குழந்தைகளை நான் அளந்துட்டேன் அப்படிங்கிறான். 3 குழந்தைகள் நான் மண்ணுக்குள்ள புதைச்சிட்டேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்குறாங்க, 3 பேரை மரணிச்சிட்டாங்களா? ஆமா யார் ரசூலுல்லாஹ். ஹிஜாப மினன் நார், ஹதீஸ் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன ஒரு வாழ்க்கை, நரகத்திலிருந்து உங்களை தற்பாதுகாப்பு செய்யக்கூடிய ஒரு ஹிஜாப் திரையை அல்லவா நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. பிள்ளைகள் உங்களை நரகத்தை விட்டு காப்பாத்திரும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த தாயிட மனசு எப்படி குளிர்ந்து போகும்? இழந்த பிள்ளைகள் மறுமையில எனக்கு உதவியாத்தான் வர போறாங்க. பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், உலகத்துல நான் வாழ்ந்துட்டு போறேன். இந்த ட்ரீட்மெண்ட்டை உலகத்துல யார் தரலாம்? அமெரிக்கால நீங்க எடுக்கலாமா? கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நீங்க பெற்றுக்கொள்ளலாமா? எத்தனை படிப்புகளை நீங்க முடிச்சாலும் இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. இஸ்லாம் தருது. அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான், கத் ஜாஅத்துக்கும் மவ்இலத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபீ சுதூர், உங்களோட உள்ளத்துல வர்ற சில நோய்களுக்கு இதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஆல்ரெடி உண்மையா இருக்குது. அல் குர்ஆன்ல நிறைய உதாரணங்கள் எடுத்துக்கிட்டே காட்டிக்கிட்டே போகலாம். எக்கச்சக்கமான வழிகள் எல்லாம் காட்டி தர்றான். அந்த மார்க்கத்தை தான் நானும் நீங்களும் சுமந்திருக்கிறோம். இன்றைக்கும் அந்த மார்க்கத்தை நோக்கி தான் மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன் எல்லாத்துலேயும் தேடி பார்த்துட்டாங்க, இல்லை மன அழுத்தத்துக்கு மருந்து இல்லை, இந்த மார்க்கத்துக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு இந்த மார்க்கத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த மார்க்கத்தை சரியா நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா இந்த மார்க்கத்தில் மன அழுத்தத்துக்கான தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரியலாம். எனவே இந்த மார்க்கத்தை விளங்கி இந்த மார்க்கத்தை செயல்படுத்தி மக்களுக்கு மெத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானா. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.